முத்துக்குமரன் அவர்களுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க? முத்துக்குமரனை பத்தி பேசாதீங்க, முத்துக்குமரன் சம்பந்தப்பட்ட விடயங்களை போடாதீங்க, முத்துக்குமரனுக்கு எதிராக வந்து பண்ணுங்க. முத்துக்குமரனோட அந்த என்ன சொல்லுவாங்க, இப்ப பொதுவா பிக் பாஸ் அப்படின்னாலே அந்த சிடிபி அப்படின்ற மாதிரி பிக்சர்ஸ் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து தாங்க ரசிக்கிறவங்களுக்கு தகுதியான நபர்களுக்கு வந்து அந்த சிடிபி அப்படின்ற மாதிரி அந்த பிக்சர் கமெண்ட் பிக்சர் எல்லாரும் ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க ஏன் டிசைன் பண்ணி கொடுத்தீங்க? முத்துக்குமரன் சம்பந்தப்பட்ட விடயத்தை நீங்க ஏன் ஷேர் பண்றீங்க? இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, நீங்க இதில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டல்களும் ஆஃபர்களும் வந்து போயிருக்கு. இதை பற்றி பல பேர் இப்ப பேச தொடங்கி இருக்காங்க. ட்விட்டர்ல இப்போ இதுதான் வந்து ஹெட்லைன், சரிங்களா? இந்த பணக்கார வர்க்கம், இந்த துபாயில இருக்கிறவங்க, போன சீசன் போன ஆளுங்க, இவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா சௌந்தர்யாவோட வெற்றி 0% சான்ஸே இல்ல, சரிங்களா? நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், நான் இப்ப இல்ல, நான் முதலாவது நாளே நான் சொல்லிட்டேன் முத்துக்குமரன் தான் வின்னர், சரியா அப்படின்னு. அடுத்தது நான் ஒரு 6 வீக்குக்கு முதல் சொல்லியிருப்பேன், சௌந்தர்யா டைட்டில் வின் பண்ணா நான் என்னோட சேனல் டிலீட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு. அந்த அம்மா டாப் 2 டாப் 3 வர்றது கூட சான்ஸ் இல்லை, சரிங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ். ஏன்னா பிக் பாஸ் பிளாட்ஃபார்முக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்த அம்மா கொண்டு ரன்னரா விட்டாலும் செகண்ட் ரன்னரா விட்டாலும் அந்த ஷோக்கு மரியாதை இல்லை, ஒண்ணுமே பண்ண இல்லை. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு சான்ஸே இல்லை அப்படின்னு. அப்ப என்ன நடக்கலன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு, முத்துக்குமரனுக்காக பேசி வச்சிருப்பவங்களுக்கு, முத்துக்குமரன் பற்றிய உண்மைகளையும் முத்துக்கு நடக்கிற அநியாயங்களையும் இப்படி பண்றவங்களுக்கு வந்து மிரட்டல் போகுது. பண வசதி வேணுமா பண்ணித்தாரோம், எல்லாம் ஏதாவது அன்பளிப்பு வேணுமா அப்படின்ற ரீதியில அவங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து அவங்களுக்கான அழைப்புகளும் மிரட்டல்களும் போயிருக்கு. அதை பற்றி ஒருத்தர் துணிச்சலாக போட்டிருக்காரு. இன்னொரு மாற்றுத்திறனாளி ஒருத்தங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பேசி நடத்துறாங்க முத்துக்குமரன் அவர்களுக்காக. அப்ப அவர் வந்து முத்துக்கு நடக்கிற அநியாயங்கள், இது தகுதி இல்லாத, இந்த ஷோக்கு வரவே தகுதி இல்லாத நபர் சௌந்தர்யா. அப்ப அந்த நபர் பண்ற கேவலமான விடயங்கள், ஈவன் ஹோஸ்டுக்கு எதிராக கூட அவங்க வந்து பண்ண விடயங்கள், அருண் பண்ற கேவலமான விடயங்கள், அப்படி ஒரு மக்களோட குரலை அவர் வந்து அந்த வீடியோக்களை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு இருப்பாரு. அந்த நபருக்கு மிரட்டல் போயிருக்கு. இப்படியான விடயங்களை இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம் அவங்க வந்து பண்ணி கொண்டிருக்காங்க மக்களே. இது தொடர்பாக முகத்தை காமிச்சே பல பேர் வந்து தைரியமா வீடியோ போட்டிருக்காங்க. அப்படியான காணொலிகள் உங்களுடைய கண்ணில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக் இப்படியான இடங்கள்ல உங்களோட கண்களில் பட்டுச்சுன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. முத்துக்குமரனுக்கு ஆதரவு கொடுக்கின்ற பல உள்ளங்கள் இப்ப அந்த வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்காங்க, பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? துபாயில ஷேக் இருக்கான்னு கேள்விப்பட்டிருங்க, பிச்சைக்காரன் இருக்கான்னு இப்பதான் கேள்விப்பட்டிருங்க. ஓகே மக்களே, சரி, இது வந்து ஒரு விடிய மக்களே, முத்துக்குமரன் அவர்களுடைய வெற்றி உறுதியாயிட்டு, அது நம்ம முதல் நாளே சொல்லிட்டோம். இப்ப நாட்கள் போக போக அதை நகர்த்தி தான் பிக் பாஸ் ஷோவே போய்கொண்டிருக்கு. இன்னொன்னு வந்து இந்த டாப் 3 கூட சௌந்தர்யாவுக்கான இடம் 0%. இங்க தீபக் இருக்காரு, பவித்ரா ஸ்ட்ராங்கா வந்து கொண்டிருக்காங்க. ஸோ அப்ப அந்த ரன்னரா கூட நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு செலவழிச்சாச்சே அப்படின்ற அந்த காண்டுல எக்கச்சக்கமா வில்லத்தனம் பண்றாங்க. சோ மக்கள் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருங்க. மக்கள் சக்திக்கு எதிராக இந்த கேவலமான கூட்டம் பண்ணுது. சோ முத்துவின் வெற்றி மக்களோட வெற்றி, முத்துக்குமரனின் வெற்றி பல இளைஞர்களோட, முத்து இடத்துல இருந்து வர வாழ்க்கையில முன்னுக்கு வர நினைக்கிற பல இளைஞர்களோட வெற்றி. சோ மக்களே, உங்கள் குரலை கொடுங்க, இந்த தீய சக்தியை அடித்தொழிங்க, முத்துவோட வெற்றியை உறுதி செய்யுங்க, சரிங்களா? இது வந்து ஒரு விடிய மக்களை நான் பேச வந்தது. அடுத்தது வந்து ரெக்கார்ட் வீடியோ. கண்டிப்பா மக்கள் செல்வன் அவர்கள் போன வீக்கெண்ட் எபிசோட்லயே பிக் பாஸ் டீம், பொதுவா எல்லா பிக் பாஸ்லயுமே ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்கும், அதை வந்து தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நாகார்ஜுனா சார் அவர்கள் தெலுங்குல அவர் வந்து பண்ணைக்குள்ள, எனக்கு அங்க என்னுடைய நண்பர் சீசன் 6 போயிட்டு வந்தாரு, பெரிய யூடியூபர், கிட்டத்தட்ட 8 lakhs கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அவர் பர்சனல் நிறைய விடயங்கள் சொல்லியிருப்பாரு. தெலுங்கை பொறுத்த வரைக்கும் நாகார்ஜுனா அவர்கள் ஓனா டிசிஷன் எடுப்பாங்க, ஓனா நிகழ்ச்சி நிரல் போடுவாங்க, என்ன மக்கள் பேசுறாங்கன்றதை வச்சு. ஸோ மக்கள் செல்வனோட ஹோஸ்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் செல்வன் இதே மாதிரி போன வீக் பண்ண மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த பிஆர் கூட்டம், சௌந்தர்யாவோட பிஆர் கூட்டம், அருணோட பிஆர் கூட்டம், ஜாக்லினோட பிஆர் கூட்டம், அவருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் பெரிய ராமா நடத்திச்சு. இறைவராக இருந்து ஊழையிட்டது, கதறிச்சு. அப்ப மக்கள் செல்வன் வந்து இதுகளை எக்ஸ்போஸ் பண்ணணும், இவர் இதுகளை ஆட விட்டாரு. ஆட விட்டோன்னா இதுகளோட உண்மையான முகங்கள், வெளியில இருக்கிற பிஆர் டீம் என்ன பண்ணாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது நாங்க குப்பை தாண்டா அப்படின்னு காமிச்சதுகள் எக்கச்சக்கமா போச்சுது. இப்ப பிஆர் டீமாலேயே அதை பட்ச் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு டோட்டல் டேமேஜ். இதை கொண்டறணும் மக்கள் செல்வன் ஆட விட்டாரு. அதுக்கப்புறம் வச்சு செஞ்சாரு போன வீக்கு. இனிமேல் அவருடைய ஆட்டம், மக்கள் செல்வன் ஆட்டம்
இதே மாதிரி சிங்கப்பேட்டையில இருக்கு. அப்போ மக்கள் செல்வனுக்கு எதிராக வெளியில வந்து இந்த பிஆர் டீம் இன்னும் அதிகமா வேலை பார்க்குது. தேவையே இல்லாம சாச்சனான்ற ஒரு பொண்ணோட பேர் எடுத்து மக்கள் செல்வனை அட்டாக் பண்றது அப்படின்னு நிறைய குப்பத்தனங்கள் வந்து பண்ணார்கள். சரிங்களா? இவ்வளத்துக்கு 2 பிள்ளைக்கு அப்பாவா இருக்கிற ஒரு ஆளு போன சீசன் போனவருடைய அப்பர் அவர் வந்து எக்கச்சக்கமா சாட்சியோட பேரை யூஸ் பண்ணிருப்பாரு, கேவலமான விடயங்கள் பண்ணிருப்பாரு, ஸ்கிரீன்ஷாட் வீடியோ எல்லாம் ரெக்கார்டட் வீடியோ எல்லாம் பத்திரமா இருக்கு. சோ அப்படி இருக்கக்குள்ள அது மக்கள் செல்வனுக்கு பார்வைக்கு போயிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள படத்துல வராத வில்லத்தனம் இந்த கூட்டம் வந்து பண்ணுது மக்களே. சோ இன்று சௌந்தர்யா பண்ணது மக்கள் செல்வனோட லாஸ்ட் வீக் வந்து சொல்லியிருப்பாரு, இனிமேல் இந்த அடிக்க போற மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா யாராவது அடிக்க போற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கப்படும், கார்டு கிட்ட ஏதாவது நான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி மக்கள் செல்வன் சொல்லியிருப்பாரு. அதோட இந்த சௌந்தர்யாவும் சொல்லியிருப்பாரு, உங்களை என்ன சொல்றேன்னே தெரியல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சௌந்தர்யா இப்படி போனது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வேற எதுவுமே தெரியாது. சரிங்களா? பொதுவா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஐக்யூ லெவல் இல்ல அப்படின்னா அவர் நிறைய பேச்சு 3 இன்டர்வியூ வைப்பாங்க, அதுக்குள்ளேயே நம்ம திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணி தான் எடுப்பாங்க. பட் இங்க சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷன். அப்ப ரெக்கமெண்டேஷன்ல வர்றவங்களுக்கு பொதுவாக வந்து திறமை இருக்காது, ஐக்யூ லெவல் கம்மியா இருக்கும். ஸோ அப்ப அதுக்கு உதாரணமே இந்த சௌந்தர்யா தான். இந்த 10 வாரங்கள்ல சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணல, ரூல்ஸை மதிக்கிறல்ல, ரவுடித்தனம் பண்றது, பொறுக்கித்தனம் பண்றது, வன்மத்தின் உச்சம். சோ சொர்ணாக்கா அப்படின்ற மக்கள் வந்து பேர் வச்சிருக்காங்க. சோ அப்ப அப்படிப்பட்ட நபர்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? பாயிண்டா பேச தெரியாது, நல்ல விடயம் பண்ண தெரியாது, நட்புக்கு மரியாதை இல்ல, உறவுக்கு மரியாதை இல்ல, கலாச்சார சீர்கேடுகள், அண்ணன் தம்பி அக்கா தம்பி உறவை என்று சொல்லிவிட்டு கேவலமா பண்ணி கொண்டிருந்தாங்க அந்த 20 வயசு பையன் கூட. இதற்கு முதல் தமிழ் நிகழ்ச்சிகள்ல எந்த தமிழ் பிக் பாஸ்லயும் சரி, எந்த தமிழ் ராமாக்கள்லையும் சரி இவங்க பண்ண அளவுக்கு கேவலமான காட்சிகள் வர இல்ல தம்பி அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சோ அப்படி இந்த ஷோக்கே வர தகுதி இல்லாத நபர் தான் சௌந்தர்யா. அதிலும் இவங்க இன்னைக்கு வந்து பண்ணது, இவன் அந்த ஷோ நடத்துற ஹோஸ்ட் சொல்லியும் கேட்காம இவங்க போய் அன்சிலோட கையை பிடிச்சது, அந்த கொடையை பறிச்சது கண்டிக்கத்தக்கபடியா. சோ வருகின்ற தகவல்களின்படி கண்டிப்பா இந்த சௌந்தர்யாவுக்கு சம்பவம் இருக்கு. ரெட் கார்டு அல்லது ஜெலோ கார்டு கன்ஃபார்ம் அப்படின்றதான் தகவல். மக்கள் செல்வன் இதை வந்து பேசக்கூடாது, ரெட் கார்டை கொடுக்க கூடாது, எல்லோ கார்டை கொடுக்க கூடாதுன்னு அது மக்கள் செல்வனுக்கு அகேன்ஸ்டா வந்து பண்றதுக்கான நடவடிக்கைகளும் பிஆர் டீம், முக்கியமா அந்த பணக்கார வர்க்கம், அந்த சௌந்தர்யோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காங்கல்ல, அப்ப அப்படிப்பட்ட நபர் வந்து இப்ப நிறைய விடயங்கள் பண்ணுவதாக சோசியல் மீடியால அப்டேட் வருது. சரிங்களா? இரவரவா குறைஞ்சு கொண்டிருப்பானுங்க, வேற என்ன பண்ண முடியும்? மக்கள் செல்வன் கால் தூசி கூட அவங்க வர முடியாது. சோ கண்டிப்பா மக்கள் செல்வனோட சம்பவம் தரமா இருக்கும் இந்த வீக்கெண்ட் அப்படி என்பதான் மக்கள் கேட்கிற விடயம். என்ன அப்படின்னா, இப்படியான நபர்கள், சௌந்தர்யா போன்ற நபர்கள், அருண போன்ற நபர்கள், ஜாக்லின போன்ற நபர்கள் எல்லாம் வளர்ற குழந்தைகள் இந்த ஷோ பார்க்கக்குள்ள அவங்க கிட்ட இருந்து என்னத்தை கத்துக்கிறாங்க? கெட்ட விடயங்களை தான் கத்துக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட நபர்கள் வந்து நாட்டுக்கு முதவாது வீட்டுக்கு முதவாது ஏன் இப்படிப்பட்ட நபர்களை ஷோல வச்சிருக்கணும்? ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்புங்க சார் அப்படி என்பதான் ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் பார்க்கிற மக்களோட பெரியதொரு ரிக்வெஸ்ட். சரிங்களா? சோ இது வந்து ரெட் கார்டு விடயமா போற அப்டேட்டோட இன்று நைட்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் தகவல் போகுது, சம்பவம் சௌந்தர்யாக்கு இருக்கு அப்படின்னு. அதே நேரத்துல முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றவங்க, முத்துக்குமரனுக்கு பேசி வச்சிருக்கவங்க, முத்துக்குமரன் தொடர்பாக நல்ல விடயங்களை பண்றவங்க, முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க, இவங்களுக்கு மிரட்டல்களும் அவங்கள விலை வாங்குவதற்கான நடவடிக்கைகளும் அதிகமா நடந்து கொண்டிருக்கு. எனக்கு ஒண்ணு புரியல, ஈவன் விஜய் டிவியே தமிழ் பிக் பாஸ் டீமே அவங்களே வந்து இந்த அம்மாக்கு டைட்டில் கொடுக்கவும் மாட்டாங்க, ரன்னரா அனுப்பாடுறதே பெரியதொரு டவுட். அதுக்கப்புறம் ஏன்னா நீங்க எப்படி செலவு பண்றீங்க? இன்னும் நம்புறீங்களா அந்த சௌந்தர்யாவுக்கு எல்லாம் அந்த மேடை கிடைக்கும்னு? கனவுல கூட கிடைக்காது. சோ ஓகே மக்களை, நீங்க உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. தவறாம மக்கள் செல்வனுக்கு இந்த சௌந்தர்யா பண்ற விடயங்கள், இந்த ரவுடித்தனங்கள் அதெல்லாம் டேக் பண்ணுங்க. நன்றி.